ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தை திடீர்னு முன்பு போல் அசையலை அப்படின்னாலும் சரி, இல்லை ஸ்கேன் செய்கிறப்ப டாக்டர் குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாலும் சரி, இதை கேட்ட உடனே பல அம்மாக்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய பயம் அப்படிங்கிறது, குழந்தைக்கு எதுவும் ஆகிருமோ அப்படின்னு. ஆனால் உண்மையிலே இது எவ்வளவு ஆபத்தானது, எந்த அறிகுறிகளை நீங்கள் அலட்சியம் செய்யக்கூடாது. உங்கள் குழந்தை வயிற்றில் கொடி சுற்றி இருக்காங்க அப்படின்றத உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டோட உங்கள் உடம்புல ஏற்படுத்தக்கூடிய சில அறிகுறிகளையும் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த அறிகுறிகள் இருந்தால் அலட்சியம் பண்ணாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன், ப்ரெக்னன்சி காமன் பேக், டெலிவரி பயனிட்ட டைட்டிலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு டைட்டிலையுமே 500க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. ப்ரெக்னன்சி வீக் சீரிஸில் இப்போ நீங்கள் எந்த வாரத்தில் இருந்தாலும் சரி, இந்த வாரத்தில் குழந்தை எப்படி இருப்பாங்க, என்ன சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது, டாக்டர்கிட்ட என்னென்ன கேள்விகள் நீங்கள் கேட்கணும், என்ன மாதிரி ஸ்கேன் இருக்கும், பிளட் டெஸ்ட் இருக்கும், தடுப்பூசி இருக்கும், இதை பற்றின A to Z டீட்டெயில் ப்ரெக்னன்சி வீக் சீரிஸில் முதல் வாரத்துலேருந்து 40 வாரம் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் மாதம், அதே மாதிரி தான் ஸ்கேன் அப்படிங்கிறது. மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்ப பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கழுத்தில் கொடி சுற்றி இருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தை தாயோட வயிற்றில் இருக்கிறப்ப தாயிடமிருந்து ஆக்சிஜன் சப்ளை, நியூட்ரிஷன் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் குழந்தைக்கு போகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி அப்படிங்கிறது. இதுதான் அம்மாவுக்கும் குழந்தைக்குமான ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது. குழந்தை கர்ப்பப்பையில் சுதந்திரமாக அசைகிறப்ப சில நேரங்களில் தொப்புள் கொடி அதோடைய கழுத்தில் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக செகண்ட் ட்ரைமஸ்டர் வரைக்குமே குழந்தையோட கழுத்தில் கொடி அடிக்கடி சுற்றும். அவங்களே கழுத்தில் சுற்றிப்பாங்க, அவங்களே திரும்பவும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் போகிறப்ப குழந்தை இது வரைக்கும் குட்டியாக இருந்தாங்க, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட அளவு அதிகமாக இருந்துச்சு, அதனால் அசைகிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் தேர்ட் ட்ரைமஸ்டரில் குழந்தை பெருசாகிடுவாங்க, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட அளவு கம்மியாகிடும், அதனால் குழந்தை அதிக அசைவுகளை வெளிப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாதிரி கொடி சுற்றுச்சு அப்படின்னா அதை திரும்ப ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த தொப்புள் கொடி அப்படிங்கிறத இங்கிலீஷில் நியூக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்கல் கார்டு அப்படின்றத உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் லூப் அரவுண்ட் தி நெக், அதாவது ஒரு கொடி குழந்தையோட கழுத்தில் சுற்றி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2 கொடி, 3 கோடி அப்படின்னு இது மாதிரியே தான் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் லாஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலேயும் கொடுத்துருப்பாங்க. லூப் அரவுண்ட் தி நெக் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, கழுத்தில் கொடி சுற்றி இருக்கிறது மட்டும் ஆபத்து இல்லைங்க. பல குழந்தைங்கள் இந்த நிலையில் இருந்து எந்தவித பிரச்சனையே இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகியும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் நான் சொல்லக்கூடிய அறிகுறியில் அலட்சியப்படுத்தாதீங்க, இதுதான் ஆபத்தை உணர்த்தக்கூடியது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு குழந்தையோட அசைவு அப்படிங்கிறது குறைஞ்சி போகிறது. குழந்தை வழக்கத்தை விட ரொம்ப அளவுக்கு கம்மியான அசைவுகளை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 அசைவுகளாச்சும் அட்லீஸ்ட் இருக்கணும். அதை விட கம்மியாக 5, 3ன்னு உங்களுக்கு குழந்தையோட அசைவுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே டாக்டரை பாருங்கள். இது வெறுமனே உங்களுக்கு குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு கிடையாது. இது பல ரீசன்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு சுகர், பிபி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனால குழந்தை ஏதாவது அஃபெக்ட் ஆகிருந்தால் அதனாலேயே இந்த மாதிரி ஏற்படலாம். ஆனால் கர்ப்ப காலம் பொறுத்த வரைக்கும் குழந்தையோட அசைவுகள் குறையுது அப்படின்னாலே குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அதில் ஒரு முக்கியமான ஆபத்து குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா குழந்தையோட கழுத்தில் கொடி 2க்கு மேலே சுற்றி இருந்தால் அது ரொம்ப ஆபத்தாக அமைஞ்சிடும். ஏன்னா குழந்தையோட கழுத்து இருக்க ஆரம்பிச்சிடும். அவங்க நார்மலாக எப்பவும் போல் கை கால்களை அசைப்பாங்க, ஆனால் கழுத்து இருக்க ஆரம்பிக்கிறப்ப குழந்தை மூச்சு விடுறதில் பிரச்சனையாகும். இல்லை அப்படின்னா அவங்க சில அசைவுகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. இது எல்லா சூழ்நிலையிலுமே பயப்படுற அளவுக்கு தான் இருக்கணும். தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேணாம். இது வரைக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். இதை நீங்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக நினைக்க வேணாம் குழந்தையோட அசைவை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். 2வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர் இதய துடிப்பில் மாற்றம் இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களான்றதை பாருங்கள். உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தையோட ஹார்ட் பீட்டை என்ன தான் டாக்டர் மானிட்டர் பண்ணாலும் நீங்களும் ஒவ்வொரு டைம் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பாருங்கள். குழந்தையோட ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது அதில் மாற்றம் ஏற்பட்டாலும் அது உங்கள் குழந்தையோடைய ரிஃப்ளெக்ஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா குழந்தையோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது கழுத்து இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா ரொம்ப கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவும் இதை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி அப்படிங்கிறது. 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கேனில் கொடி சுற்றி இருக்குது அப்படின்றத உங்கள் டாக்டர் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிங்கிள் லூப் அரவுண்ட் தி நெக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா டபுள் லூப் அரவுண்ட் தி நெக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை ட்ரிபிள் லூப்
லூப் அரவுண்ட் தி நெக் அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. அரவுண்ட் தி நெக் லூப் அப்படிங்கிறது, லூப் அப்படின்னா ஒரு சுற்று அப்படிங்கிறது, லூப்க்கு அப்படிங்கிறதுக்கு சுற்று அப்படிங்கிறது, சிங்கிள் அப்படின்னா ஒரு சுற்று வந்து கழுத்தில் தொப்புள் கொடி அப்படிங்கிறது சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது 3rd ட்ரைமஸ்டரில் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 3rd ட்ரைமஸ்டர் 7வது மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா ஸ்கேன்லேயுமே அந்த லூப் வந்து எந்த அளவுக்கு சுற்றி இருக்குது, எத்தனை சுற்றி இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அந்த நஞ்சு கொடி அப்படிங்கிறது ரொம்ப நீளமாக இருக்கும். ஏன்னா குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை, நியூட்ரிஷன் சப்ளை அண்ட் பிளட் ஃப்ளோ இதுதான் போகக்கூடியது அந்த நஞ்சு கொடி அப்படிங்கிறது. அது ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால குழந்தையோட கழுத்தில் 4க்கு மேலே கூட சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் 2 வரைக்கும் சுற்றி இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேணாம். 2க்கு மேலே சுற்றி இருக்கிறப்ப அது கொஞ்சம் ஆபத்தாக ஏற்படுத்தக்கூடியது. அந்த டைமில் நீங்கள் எப்படி அப்படின்றத உங்கள் டாக்டர் ஸ்கேனில் பார்த்துட்டு அதுக்கான ஃபர்தர் என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லுவாங்க. 4வதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசவ நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரசவ டைமில் குழந்தைக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறது, இல்லைன்னா இதய துடிப்பில் மாற்றம் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய பிரசவ டைமில் இருக்குது அப்படின்னா அது குழந்தையோட கழுத்தில் குழி சுற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி உங்களுடைய ட்ரைமஸ்டர் கரெக்டாக அந்த 9th மந்தில் தான் இது மாதிரியான பிரச்சனை வரும். மேக்ஸிமம் உங்களுக்கு கர்ப்ப காலகட்டத்தில் எல்லா நாட்களையும் வராது. அந்த 9th மந்தில் தான் இது மாதிரி பிரச்சனை வரும். உங்கள் டாக்டர் அக்யூரேட்டடாக இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் அந்த 5 விஷயம் அப்படிங்கிறது. இது உண்மையிலே ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான நேரத்தில் வந்து குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அரிதான சூழ்நிலையில் எப்போ ஒரு டைமில் குழந்தைக்கு போகிற அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறதுல சிரமம் வருது, பிளட் சர்க்குலேஷனில் சிரமம் வருது, அந்த மாதிரி இருந்தால் தான் பிரச்சனை ஆகும். கர்ப்பிணிகள் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குழந்தையோட அசைவை டெய்லியும் யோசித்து பாருங்கள், அதாவது கவனித்து பாருங்கள். டாக்டர் உங்களுக்கு என்ன செக்கப், எந்த நாளில் எந்த பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தவறாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் குறிப்பாக டாக்டர் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி படுக்காதீங்க, இந்த மாதிரி உட்காராதீங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அது எல்லாமே குழந்தைக்கு இன்டைரக்டாக பாதிக்கும். குழந்தையோட அசைவு திடீர்னு குறைஞ்சா எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே டாக்டரை பாருங்கள். தேவையில்லாமல் பயப்படுறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருக்கிறது அப்படிங்கிறது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது 2 டைமுக்கு மேலே கொடி சுற்றி இருக்குது அப்படின்னா அப்போ தான் அது அப்நார்மல் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையுமே ப்ரெக்னன்சியில் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரை, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னென்ட் லேடிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா கீழே ஹைப்புன்னு எல்லோக்குள்ள ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.